கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரம்யா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விஸ்வநாதன்ற பேரில் அட்மிட் ஆகிருக்கிறவங்க எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த பேரில் இங்கே யாருமே அட்மிட் ஆகலை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் விளையாடுறீங்களா, உங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து தான் எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவப்பட, மேடம் காலையிலேருந்து ரிசப்ஷனில் நான் தான் இருக்கேன், அப்படி அந்த பேரில் யாருமே அட்மிட் ஆகலை. ஆமாம் அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 60 இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த ஏஜில் யாருமே இங்கே அட்மிட் ஆகலை மேடம்மா, நீங்கள் கோவப்படாமல் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவர் நல்லா பேசுவார். அப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் வீட்டுக்கு வரேன், அங்கே நான் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கால் வந்துச்சுப்பா, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டு பார்த்தேன், ஆனால் அந்த பேரில் யாரும் அட்மிட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் உடனே உங்களுக்கு கால் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு யாரோ அந்த மாதிரி சும்மா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபாவும் அங்கே வந்துடுவாங்க. தீபாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்டு பார்த்தேன், அங்கே அந்த பேரில் யாரும் அட்மிட் ஆகலைன்னு சொன்னாங்க, அதான் நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, யாரோ வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது தீபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு கால் வந்துச்சுல அந்த நம்பருக்கே திரும்பவும் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் கால் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கண்டிப்பாக யாரோ வேணும்னே தான் இதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் எனக்கு ஒன்றும் புரியல, இது யார் என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ரம்யா யோசிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தீபா ரம்யாவோட அப்பாவையும் வெட்டிங் டேக்கு இன்வைட் பண்ணுறாங்க. 2 பேரும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே கார்த்திகோட அப்பா அபிராமி கிட்ட பேசுகிறாங்க. நச்சியா நான் சொல்கிறேன், நீ கோச்சிக்காத, ரம்யா கார்த்திக்கு நீ எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சியோ அந்த எல்லா குவாலிட்டிஸுமே அவகிட்ட இருக்குல்ல, அவளை பார்க்கும்போது உனக்கு அப்படி தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, கார்த்திக்கு ஏற்ற பொண்ணு தீபா தான், ஆனால் ரம்யாவும் நல்ல பொண்ணு தான், அவளுக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா வீட்டில் நடந்த விஷயத்தை ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. எப்படியோ கார்த்திக் ரம்யா பார்க்கல, அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கால் வந்துடுச்சு, அதனால் அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல, அந்த காலை பண்ணதே நான் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரம்யாவுக்கு ஒரு பார்சல் கொடுத்து விடுறாங்க. அவங்களும் அந்த பார்சல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ரம்யா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு சாரீ இருக்கும். அப்போது அதில் ஒரு நோட் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி இந்த புடவையை நீங்கள் கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். அதை பார்த்த உடனே அவர் ஆசைப்படுற மாதிரியே நாம் இந்த புடவையை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்ருப்பாங்க. ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, ரம்யா உன் மனசில் எந்த அளவுக்கு ஆழமாக காதலை வளர்த்து விட போகிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ரியாவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது கார்த்திக்கை ரம்யாவை மீட் பண்ண விடாத மாதிரி நாம் பண்ணணும், ஆனால் இப்போது வெட்டிங் டே வருது, அந்த வெட்டிங் டேக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க, அத்தை வேறு அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ரம்யா கார்த்திகை பார்த்துருவாளோன்னு பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் நாம் தான் பார்த்துக்கணும், அவங்க 2 பேரையும் மீட் பண்ணவே விடக்கூடாது, நீ வீட்டில் அவங்க மீட் பண்ண அதை மாதிரி பார்த்துக்கோ, வெளியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரியா இப்போது வெட்டிங் டேக்கு வருவாங்களே, அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா அதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அபிராமி தீபாக்காக வெட்டிங் டேக்காக சாரீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சாரியை வீட்டுக்கே வர வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆசையாக தீபாக்கு இந்த சாரீ எடுத்துக்கோ அந்த சாரீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரியெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. மீனாட்சியும் ஒரு சாரீ எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ ரியா அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரியா நின்றுட்டு இருப்பாங்க. சாரியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக பூச்சி ரூம்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும். உடனே எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஓடி போய் பார்க்கும்போது மேலேருந்து ரூஃப்லேருந்து அப்படியே செவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பாம்பு அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அபிராமி என்ன இது திடீர்னு இப்படி இடிஞ்சு விழுந்திருக்கு, பாம்பு வேற பார்க்குது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, இது கெட்ட சகுனமாக இருக்குது, உடனே நாம் எப்பவும் பார்க்குற ஜோசியரை வர வைப்போம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு
அபிராமி சொல்கிறாங்க. அபிராமி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோசியரை வந்து வர வைப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட அவர், இப்போதைக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம், இது வந்து நல்ல சகுனமாக தெரியல, அதனால் இந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.